எங்களை நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, இந்த மாலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த பாட வேளையில் நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய கவனத்தை செலுத்தி நாங்கள் விற்கின்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய மனதில் இருத்தி அதை எங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாரத்தை கொடுத்தரலும் அப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகையில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே வைக்கின்றோம். இந்த பாடத்தை வழிநடத்தி செல்கின்ற அத்தாசர்கள் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். தகப்பனே, அவர்களுக்கு ஞானத்தையும் அருளையும் நிறைவாக கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கூடுகையில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒருமித்த மனத்தோடு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவரே இந்த பாடத்தை நாங்கள் செவனே நடத்த எங்களுக்கு உதவி செய்தரலும். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். அருமையான தேவ மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம், இது 24வது செய்தி அல்லது பாடம். இன்றைய செய்தியினுடைய பாடத்தினுடைய தலைப்பு மெல்கிசேதேக்கை போன்ற பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் மேன்மை. சற்று நீளமான தலைப்பு. பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் மேன்மை என்றும் வைத்திருக்கலாம், அல்லது மெல்கிசேதேக்கை போன்ற ஆசாரியத்துவத்தின் மேன்மை என்றும் வைத்திருக்கலாம். ஆனால் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி இந்த தலைப்பை நாம் வைத்துக்கொண்டால் இதை விளங்கிக் கொள்வது எளிதாக இருக்கும். மெல்கிசேதேக்கை போன்ற பிரதான ஆசாரியர். கடந்த வாரத்திலே மெல்கிசேதேக்கு யார், மெல்கிசேதேக்கின் மேன்மை என்ன என்று பார்த்தோம். அது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 10 வசனங்கள் முதல் பகுதி. மீதமுள்ள பகுதி 11 முதல் 28 முடிய உள்ள வசனங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் அழுத்தம், வலியுறுத்தல் மெல்கிசேதேக்கு அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தின் நிழலை இந்த எபிரேயர் ஆசிரியர் பார்க்கிறார். இதை இன்னொரு முறை மீண்டும் சொல்வது நல்லது. எபிரேயர் கடிதத்தின் மைய பகுதி 7, 8, 9, ஏறக்குறைய 10 ஆகிய 4 அதிகாரங்கள். 10ஆம் அதிகாரம் 18 முடிய உள்ள வசனங்கள் எபிரேயர் கடிதத்தின் மையப்பகுதி. அதிகாரம் 7 மேன்மையான ஆசாரியரை பற்றி விளக்குகிறது. அதற்கு அடிப்படையாக ஆசிரியர் எடுத்துக்கொள்ளும் மேற்கோள் சங்கீதம் 110:4. ஏறக்குறைய கடைசி 3 வசனங்கள் தவிர இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை சங்கீதம் 110:4 பற்றிய ஒரு செய்தி என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவ மக்களாகிய நாம் ஒரு செய்தி கொடுக்கும்போது எப்படி அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதை ஒரு முன்மாதிரியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிகாரம் 8 மேன்மையான உடன்படிக்கையை பற்றி விளக்குகிறது. புதிய ஏற்பாட்டில் வேறெங்கும் மேற்கோள் காட்டப்படாத எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34ஆம் வசனங்கள் அடிப்படையில் இந்த மேன்மையான உடன்படிக்கையை விளக்குகிறார். மீதமுள்ள இந்த மையப்பகுதி அதிகாரம் 9 முதல் 10-18 முடிய உள்ள அந்த பகுதியில் மேன்மையான பலியை பற்றி அவர் விளக்குகிறார். மீண்டும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் வேறெங்கும் மேற்கோள் காட்டப்படாத சங்கீதம் 40:6 முதல் 8 முடியுள்ள வசனங்களை அவர் பயன்படுத்துகின்றார். கடந்த வாரம் நாம் முடிக்கும்போது குமாரத்துவமும் ஆசாரியத்துவமும் என்பதை பற்றி சுருக்கமாய் பார்த்து முடித்தோம். ஆண்டவராய் இயேசு தேவனுடைய குமாரன் என்பது புதிய ஏற்பாட்டில் தெள்ள தெளிவாக இருக்கிறது. தேவனுடைய மக்கள் அறிந்த செய்தி. இயேசு தேவனுடைய குமாரன் என்பது நம்முடைய விசுவாச அறிக்கையின் அடிநாதம். ஆனால் இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பது அந்த அளவுக்கு கவனத்தை பெறவில்லை. நம்முடைய கவனம் அந்த அளவிற்கு அதில் விழாத போது அதற்குரிய விளைவுகள் உண்டு. எபிரேயர் முதல் 4 அதிகாரங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நமக்கு கூறுகின்றன. நாம் பார்த்த அந்த மைய பகுதி இயேசு பிரதான ஆசாரியர் என்று விளக்குகிறது. எபிரேயர் கடிதத்தின் மையப்பகுதி அல்லது எபிரேயர் கடிதத்தின் வலியுறுத்தல், எபிரேயர் கடிதம் எதை அழுத்தி கூறுகிறது என்றால் இயேசு பிரதான ஆசாரியர்.
அப்படி என்றால் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை இது அழித்து கூறவில்லையா? அதையும் அழித்து கூறுகிறது. ஆனால் எப்படி அது கூறுகிறது என்றால், இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவருடைய ஆசாரியத்துவத்தை கொண்டு இந்த கடிதம் விவரிக்கிறது. ஆனால் இது மிகவும் பயனுள்ளது. முதல் 4 அதிகாரங்கள், அடுத்த 6 அதிகாரங்கள் அப்படியே துல்லியமாக முதல் 4 அதிகாரங்களும் அடுத்த 6 அதிகாரங்களும் அல்ல, ஏறக்குறைய. முதல் 4 அதிகாரங்கள் இயேசு தேவனுடைய குமாரன், அதை தொடர்ந்து வருகின்ற 6 அதிகாரங்கள் ஏறக்குறைய இயேசு பிரதான ஆசாரியர். இதை நாம் விளங்கிக் கொள்வதற்கும் மனதில் பதித்துக் கொள்வதற்கும் இது எளிதாக இருக்கும். எபிரேயர் கடிதத்தில் கிறிஸ்து யார் என்பதற்கு ஒரு போதகனின் அல்லது ஒரு மேய்ப்பனின், ஒரு பாஸ்டர், அவனுடைய மறுமொழி என்ன? அதுதான் எபிரேயர் கடிதம். கிறிஸ்து யார் என்பது ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக நாம் ஈடுபடுகிற ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்து யார் என்பது போதுமான அளவுக்கு தெரியாததற்கு ஒரு விளைவு உண்டு. அது அலட்சியம், அசதி, மந்தம், பின்னோக்குதல். ஆகவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே போல கிறிஸ்து யார் என்பதை பற்றி அறிந்த பிறகும் கூட அந்த உண்மையை மெய்ப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை மெய்ப்படுத்த தவறியதால் சில உண்மைகளை நாம் கேள்விப்படுவோம், ஆனால் அதை மெய்ப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படாத போது அவர்கள் தங்கள் விசுவாச அறிக்கையை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நாமும் கூட நம்முடைய விசுவாச அறிக்கையை கைவிடுவோம். அந்த உண்மையை நாம் முனைந்து மெய்ப்படுத்த தவறிவிட்டோம் என்றால். எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியர் தன்னுடைய வாசகர்களை பற்றி நன்றாய் தெரிந்து வைத்திருந்தார். அவர்கள் சமுதாய அழுத்தங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் உட்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சமுதாய அழுத்தங்கள், குடும்ப அழுத்தங்கள், தனிப்பட்ட அழுத்தங்கள், சித்திரவதைகள், சோதனைகள், பாடுகள் என்பது தேவனுடைய மக்களுக்கு ஒன்று விந்தையானதல்ல. அப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்லும்போது தேவன் இன்று செயல்பட வல்லவராக இருக்கிறாரா என்ற கேள்வி நமக்கு எழும். செயல்பட வல்லவர் என்றால் செயல்பட விரும்புகிறாரா? இப்படிப்பட்ட அழுத்தங்களும் பாடுகளும் நிறைந்திருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததும் அவருடைய பரமுயர்ந்த நிலையும் நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. கடந்த வாரத்தில் அதை நாம் பார்த்தோம். காலேபும் யோசுவாவும் கர்த்தர் வழியாக மலை தேசத்தை பார்த்தார்கள். மற்ற 10 பேரும் மலை தேசத்தின் வழியாக கர்த்தரை பார்த்தார்கள். ஆகவே மலைதான் அவருடைய கண்களுக்கு பெரிதாக தெரிந்தது என்று. அதுபோல இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரட்சிப்பின் பணியை தம்முடைய மக்களுக்காக செய்து முடித்து பரமுயர்ந்திருக்கிறார். பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் அரியணை அமர்ந்திருக்கிறார், சிங்காசனம் ஏற்றிருக்கிறார். தேவனுடைய அரியணையில் அவர் பகிர்ந்து கொள்கிறார். நாம் அழுத்தங்கள், பாடுகள் வழியாக செல்லும் போது அவைகள் நம் கண்களுக்கு மங்கிவிடும். ஒரு பாடல் உண்டு, நான் போகிற போக்கில் அந்த பாடல் முதல் வரியை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். Turn your eyes upon Jesus என்று தொடங்குகிற அந்த பாடலை நீங்கள் குறித்து மட்டும் கொள்ளலாம். Turn your eyes upon Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் மக்களுக்காக ரட்சிப்பின் பணியை செய்து முடித்து பரமுயர்ந்த போதும் இன்று அதை மெய்ப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறாரா நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையிலே? இந்த கேள்விகள் எல்லாம் எழும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் இயேசு தேவனுடைய குமாரன், தேவனுடைய நித்திய குமாரன், ஊனுருவான குமாரன், பரமுயர்ந்த குமாரன். அது மிக முக்கியமானது. அவர் பரமுயர்ந்த குமாரன் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை கூட நாம் பார்த்தோம். இயேசு தேவனுடைய குமாரன் என்ற விசுவாச அறிக்கையின் உட்பொருள் என்ன? எபிரேய கிறிஸ்தவர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். நாமும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறோம். அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் அடிப்படை. நாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கின்றோம். அதனுடைய உட்பொருள் என்ன? சிக்னிபிகன்ஸ் என்ன? இயேசு நம் களபதி. நாம் எப்படி ஒரு ஆடுகளத்தில், ஒரு போர்க்களத்தில் உபத்திரவங்களும் சோதனைகளும் பாடுகளும் நிறைந்த ஒரு களத்தில் வாழ்கின்றோமோ, மரண பயத்தினால் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாய் வாழ்கின்றோமோ, இதே களத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் எதிர்கொள்கின்ற எல்லா உபத்திரவங்களையும், பாடுகளையும், சோதனைகளையும், போராட்டங்களையும் அவர் எதிர்கொண்டு, மரணம் உட்பட எதிர்கொண்டு, நாம் எங்கு தோற்று போனோமோ, எல்லா மனிதர்களும் தோற்று போனார்களோ, அந்த மரணத்தை
அவர் தம் மரணத்தினால் வென்று நம்மை விடுவிக்க வந்த களபதி என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனங்களிலும் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலா எபிரேயர் கடிதம் வலியுறுத்துவது இயேசு நம் பிரதான ஆசாரியர். அவர் மரணம் உட்பட எல்லா மனித பாடுகளிலும் சோதனைகளிலும் பங்குற்றதால், அனுபவித்ததால், சோதிக்கப்பட்டதால், சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்கின்ற இரக்கமும் உண்மையும் உள்ள ஆசாரியர். ஒன்றை நான் அடிக்கோடிட்டேன். இயேசு தேவனுடைய குமாரன் என்பது உண்மை. இயேசு நம் களபதி, மரணத்தை வென்று நம்மை விடுவித்த களபதி என்பது உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலா இயேசு நம் பிரதான ஆசாரியர். நம் களபதி என்ற முறையிலே இந்த மனித வாழ்வின் பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளுக்கு அவர் நம்மை எக்ஸம்ட் பண்ணிவிடவில்லை. இதற்கெல்லாம் நீங்கள் விதிவிலக்கு என்று சொல்லிவிடவில்லை. அதன் வழியாய் தேவனுடைய மக்கள் போகத்தான் செய்வார்கள். ஆனால் அவர் நம் பிரதான ஆசாரியராய் நமக்காக இறங்குகிறார், நமக்கு உதவுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி 11 முதல் 28 முடிய உள்ள இந்த பகுதியை இப்படி நாம் பிரித்துக் கொள்ளலாம். குறிப்புரையாக ஒரு பரந்த பார்வை. ஆரோன் முறை ஆசாரியத்துவத்தின் போதாமை என்றால் இன்சபிஷியன்சி. அது குறைவானது, முழுமையற்றது, பூரணமற்றது, செம்மையற்றது. அதற்கு எதிராக வைக்கப்படுகின்ற புதிய ஆசாரியத்துவத்தின் மேன்மை. அது போதும், நிறைவானது, முழுமையானது, பூரணம் உள்ளது. ஏன் இந்த புதிய ஆசாரியத்துவம் மேன்மையானது என்பதை மீதமுள்ள பகுதிகளிலே கூறுகின்றார். அது தெய்வீக ஆணையினால், தேவன் ஆணையிட்டு இந்த புதிய ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தியதால் அது மேன்மையானது. இந்த புதிய ஆசாரியத்துவம் நிரந்தரமானது, நிலையானது, மாறாதது, ஆகையால் மேன்மையானது. எல்லாவற்றிற்கும் மேலாய் இந்த புதிய ஆசாரியத்துவம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம். ஆண்டவராய் இயேசுவின் குணத்தினால் இந்த ஆசாரியத்துவம் மேன்மையானது. இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போவது. அந்த கடைசி குறிப்பு, இயேசுவின் குணத்தினால் மேன்மையானது என்பது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திற்கும் அதை தொடர்ந்து வருகின்ற 8, 9, 10ஆம் அதிகாரங்களுக்குமான ஒரு பாலம். ஆகவே அதை இன்றைக்கு பார்க்க மாட்டோம். மற்ற 4 குறிப்புகளை, ஆரோன் முறை ஆசாரியத்துவத்தின் போதாமை, அதற்கு மாறாக புதிய ஆசாரியத்துவத்தின் மேன்மை. இது மேன்மையானது, தெய்வீக ஆணையினால் மேன்மையானது, நிரந்தரமானதா ஆகையால் மேன்மையானது, இயேசுவின் குணத்தினால் மேன்மையானது. ஆரோன் முறை ஆசாரியத்துவம் ஏன் போதாது? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடியவுள்ள வசனங்கள் யாராவது ஒருவர் நாம் வாசிப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்த அல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள் ஆனவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. இது இந்த பகுதி 11 முதல் 14 முடியுள்ள வசனங்கள் ஆரோன் முறை ஆசாரியத்துவத்தின் போதாமை. ஆரோன் முறை ஆசாரியத்துவம் என்றால் priesthood after the order of Aaron. ஆரோன் முறை ஆசாரியத்துவம் பூரணப்படுத்தாது. ஆரோன் முறை ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது, நீக்கப்பட்டது. ஆகவே அதை நிறுவிய நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டது, நீக்கப்பட்டது. ஆரோன் முறை ஆசாரியத்துவம் பூமிக்குரியது என்ற 3 காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏன் ஆரோன் முறை ஆசாரியத்துவம் போதாது? போதாமை என்றால் நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். போதாமை, அது குறைவுள்ளது, அது முழுமையற்றது, அது செம்மையற்றது. தேவன் ஆரோன் முறைமையிலான ஆசாரியத்துவத்தை நிறுவினார். பிறகு பல 100 ஆண்டுகள் கழித்து சங்கீதக்காரன் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். சங்கீதம் 110:4 வாசித்தோம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று
தாவீதின் வம்சத்தில் வருகின்ற மேசியாவை பற்றி இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகின்றது. ஆகவே ஆரோன் முறை ஆசாரியம் நிறுவப்பட்டு பல காலங்களுக்கு பிறகு, பல நூறாண்டுகளுக்கு பிறகு மெல்கிசேதேக்கு முறைமையிலான ஒரு ஆசாரியத்துவத்தை பற்றி தீர்க்க தரிசனம் வருவதால் ஆரோன் முறை ஆசாரியம் மாற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுகிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஆரோன் முறை ஆசாரியத்துவம் மாற்றப்படும், நீக்கப்படும் என்பதை சங்கீதம் 110:4 தீர்க்க தரிசனமாய் உரைப்பதாக எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியர் பொருள் விளக்கம் தருகிறார். ஏனென்றால் ஆசாரியத்துவத்தின் நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? ஒரு ஆசாரியன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தனாக ஊழியம் செய்கிறான். உடனே நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது, ஓரளவுக்கு நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். ஆனால் இதுதான் அவன் தேவனை மனிதரிடத்தில் கொண்டு வருகின்றான், மனிதர்களை தேவனிடத்திற்கு கொண்டு போகின்றான். இது ஆசாரியனுடைய அடிப்படையான சேவை, அடிப்படையான ஊழியம், அடிப்படையான பணிவிடை. நான் இந்த பகுதியை விளக்கும் போது பல நடைமுறை காரியங்கள் நம்முடைய இன்றைய நாம் இன்று ஊழியம் என்று கூறுவது, இதை பற்றி சொல்வதற்கு மிகவும் விரும்புகிறேன். ஆனால் அது நேரத்தை மிகவும் கடத்திவிடும் என்பதால் நான் எபிரேயர் கடிதத்திற்கு நாம் வாசிக்கின்ற பகுதிக்கு மிகவும் ஒட்டி அதை பற்றி மட்டும் பேசுகின்றேன். மேபி ஒருவேளை அடுத்த வாரத்திலே இதனுடைய பயன்பாடு, பிரயோகம் நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு பூரண யுகம் வரும். அந்த பூரண யுகத்தில் ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக மனிதன் எந்த தங்குதடையுமின்றி தேவனிடத்தில் சேர முடியும். ஆனால் ஆரோன் முறை ஆசாரியத்துவத்தில் எந்த தங்குதடையுமின்றி மனிதன் தேவனிடத்தில் சேர முடியாது. ஆரோன் முறை ஆசாரியத்துவம் அதற்கு உகந்ததில்லை. ஆகவே குணத்திலும் முறைமையிலும் வேறுபட்ட ஒரு ஆசாரியத்துவத்தை கர்த்தர் எழுப்புவதாக சங்கீதம் 110:4 அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி 11 முதல் கடைசி வசனம் முடிய சங்கீதம் 110:4 அது நேரடியாக விளக்குகிறது. ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இந்த எபிரேயர் கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? புறவினத்து கிறிஸ்தவர்களுக்கா, யூத கிறிஸ்தவர்களுக்கா என்ற கேள்வி அடிக்கடி எழும். நாம் ஏற்கனவே அதை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். அது யூத கிறிஸ்தவர்களுக்கு, யூத சமயத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவ்வப்போது இந்த கேள்வி வரும். ஆனால் ஆங்காங்கு எபிரேயர் கடிதத்தில் அங்கங்கு வாசகர்கள் யூத கிறிஸ்தவர்கள் தான் என்பதற்கு பல குறிப்புகளும் அடையாளங்களும் சமிக்ஞைகளும் காணப்படுகின்றன. வாசகர்களுக்கு என்ன எழுதுகிறார்? நீங்கள் ஆரோன் முறை ஆசாரியத்துவம் உங்களை பூரணப்படுத்தும் என்று நினைக்கின்றீர்களே, அது புறவினத்து கிறிஸ்தவர்களாக இருந்தார். அவர்களுக்கு ஆரோன் முறை ஆசாரியத்துவம், லேவி ஆசாரியத்துவம் பற்றி ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. ஆசிரியர் இப்படி எழுதுவார் என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அப்படியா, நாங்கள் ஒன்றும் பழைய நாட்களிலே ஆரோன் முறை ஆசாரியத்துவம், லேவி ஆசாரியத்துவம் எங்களை பூரணப்படுத்தும் என்றெல்லாம் நினைக்கவில்லையே என்று சொல்வார்கள். ஆனால் யூதர்கள் அப்படி நினைத்திருப்பார்கள், ஆரோன் முறை ஆசாரியத்துவம் எங்களை பூரணப்படுத்தும் என்று. ஆகவே ஆசிரியர் அவர்களுக்கு சொல்கின்றார், இல்லை, நீங்கள் நினைப்பது போல ஆரோன் முறை ஆசாரியத்துவம் பூரணப்படுத்தாது. பூரணம் என்றால் மனிதன் தேவனிடத்தில் தங்குதடையின்றி சேர முடியும். ஆரோனுடைய ஆசாரியத்துவம் அதை செய்யாது, அதை சாதிக்காது. ஆகவே வாசகர்கள் யூத கிறிஸ்தவர்கள் என்பதை இலைமறை காயாக இப்படிப்பட்ட குறிப்புகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து சொல்கிறார், ஆகவே ஆரோன் முறை ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. சரி, ஆரோன் முறை ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது என்றால் அதை நிறுவின நியாயப்பிரமாணம், திருச்சட்டமும் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஆரோன் முறையிலான ஆசாரியத்துவத்தை நிறுவினது எது? மோசேயின் திருச்சட்டம். இந்த திருச்சட்டம் என்பது நியாயப்பிரமாணம் அல்லது திருச்சட்டம் என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். நாம் பயன்படுத்துகின்ற வேதாகமத்தில் நியாயப்பிரமாணம் என்று இருக்கும். நான் அதை திருச்சட்டம் என்று மொழிபெயர்ப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆங்கிலத்திலே த லா, சட்டம் என்று இருக்கும். அதை நாம் திருச்சட்டம் என்று சொல்லலாம், சொல்வதற்கு எளிதாக இருக்கும். ஆரோன் முறை ஆசாரியத்துவம் தற்காலிகமானது, மாற்றப்பட்டது, நீக்கப்பட்டது என்றால் அதனுடைய பொருள் என்ன? அதை நிறுவின நியாயப்பிரமாணம், திருச்சட்டமும் தற்காலிகமானது, மாற்றப்பட்டது, நீக்கப்பட்டது. பவுல் தன்னுடைய கடிதங்களில் இதை பற்றி விவரமாக எழுதுகிறார். குறிப்பாக இந்த கலாத்தியர் 3:24 நாம் வாசிக்கின்றோம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம், திருச்சட்டம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய், ஆசிரியராய் இருந்தது. தொடர்ந்து அவர் சொல்வார், கிறிஸ்து வந்த பிறகு இந்த உபாத்திக்கு அவசியம் இல்லை, இந்த வாத்தியாருக்கு, இந்த ஆசிரியருக்கு அவசியம் இல்லை என்று.
ஆகவே பவுல் நியாயப்பிரமாணம் தற்காலிகமானதுதான். கிறிஸ்து வருகின்றவரை நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்து வந்த பிறகு அந்த நோக்கம் நியாயப்பிரமாணத்திற்கு பயன்பாடு இல்லை என்று. பொதுவாக நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நியாயப்பிரமாணத்தை, திருச்சட்டத்தை 2 அம்சங்களில் பார்ப்போம். ஒன்று ஒழுக்கச் சட்டம், இன்னொன்று சடங்கு சட்டம். ஒழுக்கச் சட்டம் என்றால் மாரல் லா, சடங்கு சட்டம் என்றால் செரிமோனியல் லா. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளாகிய நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். பவுல் கலாத்தியர் கடிதத்திலும் ரோமர் கடிதத்திலும் அதை பற்றி வாதிடுகின்றார். திருச்சட்டம் பாவத்தை பற்றி அறிவை தருகிறது. நியாயப்பிரமாணம் எது பாவம் என்கின்ற அறிவை தருகின்றது. ஆனால் திருச்சட்டத்துக்கு மனிதர்களை நீதிமானாக்குகின்ற வீரியம் இல்லை. எபிரேயர் ஆசிரியர் வேறொரு முனையிலிருந்து தொடங்கி அவர் வாதிடுகின்றார். திருச்சட்டத்தின் பலிச்சடங்குகளை பற்றி அவர் பேசுகின்றார். பலியிடுவது இவைகளை பற்றி. திருச்சட்டத்தின் பலிச்சடங்குகளுக்கு பாவத்தை போக்கும் வீரியம் இல்லை. பவுலும் சரி, எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியரும் சரி, அவர்கள் ஒரே முடிவுக்குத்தான் வருகின்றார்கள். திருச்சட்டத்திற்கு வீரியம் இல்லை, நீதிமானாக்கும் வீரியம் இல்லை, பாவத்தை போக்கும் வீரியம் இல்லை என்கின்ற ஒரே முடிவுக்கு வருகின்றார்கள். வெவ்வேறு கோணத்திலிருந்து தொடங்கி ஒரே முடிவுக்கு வருகின்றார்கள். அவர் ஒழுக்கச் சட்டத்தில் தொடங்கி திருச்சட்டத்துக்கு நீதிமானாக்கும் வீரியம் இல்லை என்கின்ற முடிவுக்கு வருகின்றார். எபிரேயர் ஆசிரியர் சடங்கு சட்டங்களிலிருந்து தொடங்கி இந்த சடங்குகளெல்லாம் பாவத்தை போக்கும் வீரியம் உடையவை அல்ல என்கின்ற முடிவுக்கு வருகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படி ஒழுக்கச் சட்டம், சடங்கு சட்டம் என்று புரிந்து கொள்கிறோமே தவிர, புதிய ஏற்பாட்டை எழுதின ஆசிரியர்களோ அல்லது யூதர்களோ அவர்களை பொறுத்தவரை திருச்சட்டம் என்பது ஒழுக்கத்தை பற்றியது, சடங்குகளை பற்றி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்ததுதான் திருச்சட்டமே தவிர, அவர்கள் அதை ஒழுக்கச் சட்டம் என்றும் சடங்கு சட்டம் என்றும் மாரல் லா என்றும் செரிமோனியல் லா என்றும் பிரித்து பார்ப்பதில்லை. இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையை விட்டு சொல்ல வேண்டும். திருச்சட்டம் அல்லது திருச்சட்டத்தில் உள்ள ஒழுக்கச் சட்டங்கள் நீதிமானாக்கும் வீரியம் உடையவை அல்ல என்பதால் திருச்சட்டத்தில் உள்ள ஒழுக்கத்தை பற்றிய விதிகள் அல்லது சட்டங்கள் எல்லாம் பயனற்றவை என்ற முடிவுக்கு நாம் வந்து விடலாமா? அவைகளை தேவனுடைய மக்கள் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுக்கு வரலாமா? ஆம், இல்லை என்று பதில் சொல்லலாம். வரக்கூடாது. ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது திருச்சட்டத்தில் உள்ள ஒரு ஒழுக்கச் சட்டம். அதை கைக்கொள்வதால் ஒருவன் நீதிமானாகுவதில்லை. ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒழுக்கச் சட்டங்கள் எல்லாம் நித்தியத்திற்கும் பயனுள்ளவைகள். திருச்சட்டம் தற்காலிகமானது கிறிஸ்து வருகின்றவரை. ஆகவே அது நீக்கப்படுகிறது. எப்படி ஆரோனுடைய ஆசாரியத்துவம் தற்காலிகமானது, கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் வந்த பிறகு அது நீக்கப்பட்டதோ அதே போல அதை நிறுவிய திருச்சட்டமும் தற்காலிகமானது. புதிய உடன்படிக்கை வந்த பிறகு நீக்கப்படுகிறது. திருச்சட்டம் தற்காலிகமானது. கிறிஸ்து வந்து பூரண யுகத்தை தொடங்கும் வரை. இந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லவில்லை. பூரண யுகம் தொடங்கிவிட்டதா என்று. பூரண யுகம் தொடங்கிவிட்டது. கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதலில் பூரண யுகம் தொடங்கிவிட்டது. மேசியா மெல்கிசேதேக்கு முறைமையில் ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருப்பதால் திருச்சட்டம் நீக்கப்படுகிறது. இது ஒரு புகழ்வாய்ந்த ஒரு சிறிய பாடல், கவிதை. ஓடு உழை என்று திருச்சட்டம் கட்டளையிடுகிறது. ஆனால் கைகளையோ கால்களையோ தருவதில்லை. நற்செய்தியோ மேன்மையான செய்தியை தருகிறது. பற என்று அது பணிக்கிறது, ஆனால் சிறகுகளையும் தருகிறது. எது கடினமானது? ஓடுவதா பறப்பதா? பறப்பது. ஓடு என்பது கடினம், பறப்பது அதைவிட கடினம். திருச்சட்டம் ஓடு என்றுதான் கட்டளையிடுகிறது. ஆண்டவராய் இயேசு நற்செய்தியோ பற என்று கட்டளையிடுகிறது. ஆனால் வேறுபாடு, ஓடுவதற்கு கைகளையும் கால்களையும் திருச்சட்டம் தரவில்லை. ஆனால் நற்செய்தியை பறப்பதற்கு சிறகுகளை தருகிறது. புதிய ஆசாரியத்துவம் வேறுபட்டது என்று 13-14 வசனங்களிலே பார்க்கிறோம். நம் கர்த்தர் தாவீதின் வம்சத்தில் வந்தவர், யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் என்பது ஆதி கிறிஸ்தவர்களின் விசுவாச அறிக்கை. அது எல்லாருக்குமே தெரிந்திருந்தது. அதை பற்றி எந்த வாக்குவாதமும் இல்லை. நியாயப்பிரமாணத்தில், திருச்சட்டத்தில் யூதா கோத்திரத்திற்கு ஆசாரியத்துவத்தில் எந்த பங்கும் இல்லை. யூதா கோத்திரத்தை பற்றி பல செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை என்று யூதா கோத்திரத்தை பற்றி பல ஆசீர்வாதங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆசாரியத்துவத்தில் எந்த பங்கும் இல்லை. ஆகவே ஆசிரியர் கூற வருவது, புதிய ஆசாரியத்துவம் வேறுபட்டது. இந்த புதிய ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்திலிருந்து வரவில்லை.
சில வேத அறிஞர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர், ஆனால் இன்னொரு வழியில் அவர் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர் என்பது போல் வாதிட முற்படுவார்கள். ஆனால் எபிரேய ஆசிரியரை பொறுத்தவரை அதை அவர் அறவே மறுக்கிறார். அவர் வலியுறுத்த விரும்புகிற செய்தி லேவி கோத்திரத்திற்கு அல்லது மாம்ச சம்பந்தமான இந்த வம்சாவளிக்கு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஆசாரியத்துவம் பூமிக்குரியதில்லை. அவருடைய ஆசாரியத்துவம் பரத்துக்கும் நித்தியத்துக்கும் ஆவிக்கும் உரியது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பூமிக்குரிய ஆசாரியத்துவம் என்றால் லேவி கோத்திரத்து ஆசாரியர்களே போதுமானவர்கள். புதிய ஆசாரியத்துவம் பூமியில் இல்லை, அது பரத்துக்கும் நித்தியத்துக்கும் உரியது. அது பரத்தில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கின்ற ஒரு ஆசாரியத்துவம். ஆக ஆரோன் முறை ஆசாரியத்துவம் போதாமையும் குறைவும் உள்ளது. புதிய ஆசாரியத்துவம் போதுமானது, சஃபிஷியன்ட், மேன்மையானது, சுப்பீரியர். அதை நாம் பார்ப்போம். வேத வசனங்கள் 15 முதல் 19 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்னைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். ஆமென். புதிய ஆசாரியத்துவத்தின் மேன்மையை பற்றி குறிப்பிடும் போது நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற இந்த ஒரு வசனத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை ஏறக்குறைய ஆசிரியர் உறிந்தெடுக்கின்றார் என்று நாம் சொல்கிறோம். புதிய ஆசாரியத்துவம் நிலையானது, நிரந்தரமானது, நித்தியமானது. பழைய ஆசாரியத்துவம், ஆறாம் முறை ஆசாரியத்துவம், ஒவ்வொரு ஆசாரியன் இறந்து போகும்போதும் அவனுடைய ஆசாரியத்துவம் முடிந்து போகிறது. ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் முன்னாக ஒருவன் இருப்பான், பின்னாக ஒருவன் இருப்பான் என்பதை நாம் பார்த்தோம். அது நித்தியமானது என்று சொல்லும்போது நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை நாம் அடிக்கோடிடும் போது அருமையான ஒரு விளக்கத்தை இங்கு ஆசிரியர் கொடுக்கின்றார். அதனுடைய பொருள் என்னவென்றால் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய குமாரன் தான். அவர் நித்திய குமாரன் என்பதால் ஆசாரியராகிவிடவில்லை. அவர் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசிரியரானார் என்பதை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். அதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம். நீர் என்றென்றைக்கும் ஆசாரியர் என்று 15 முதல் 17 வசனங்களிலே அவர் மேற்கோள் காட்டுகின்றார். நம் பிரதான ஆசாரியரோ சாவாமையுள்ளவர். அவர்தான் தேவனுடைய நிகருரு, தேவனுடைய அச்சு பதிப்பாயிற்றே. அவருக்கு ஏது சாவாமை? அப்படி அல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அவர் நித்திய குமாரன் மட்டுமல்ல, அவர் ஊனுருவான குமாரன், பரமுயர்ந்த குமாரன். ஊனுருவான குமாரன் என்ற முறையிலே அவர் மரணத்தினூடாய் சென்றார். மனித வாழ்வின் எல்லா சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்களூடாய் சென்றார். இந்த சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்களின் உச்சக்கட்டம் மரணம். மரணம் என்ற சோதனை என்ற பாடுகளுக்கும் இந்த ஊனுருவான குமாரன் தன்னை கீழ்ப்படுத்தினார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் என்று பிலிப்பியர் 2 பார்க்கின்றோம். ஆனால் மரணத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை. அவர் ஒரே தரம் மரித்து உயிர்த்தெழுந்தவர். ஆகவே அவர் சாவாமை உள்ளவர். மனிதன் என்ற முறையிலே அவர் செத்திருக்கலாம், மரணம் அவரை கவ்வி பிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் மரணத்தால் அவரை கவ்வி பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவர் சாவாமையுள்ளவர். அதனுடைய பொருள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர். மரணத்தினூடாய் சென்று மரணத்தை வென்று மரணம் அவரை பிடித்து வைக்க முடியாததால் அவர் உயிர்த்தெழுந்தவர். இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த ஜீவனால், அழிக்க முடியாத ஜீவனால் அவர் தம் மக்களுக்கு பணிவிடை செய்கின்றார். இது மிகவும் அருமையானது. ஏதோ இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கின்றார், நித்தியமாக இருக்கின்றார். அவர் நித்தியமாக இருப்பதால் இன்றைக்கு என்னுடைய மானிட வாழ்வின் பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளுக்கு என்ன பயன்? என்ன பயன் என்றால் அவர் நித்தியமானவர் என்பதனுடைய பொருள்
அவர் உயிர்த்தெழுந்து அழியாத ஜீவன் உள்ளவர். அந்த உயிர்த்தெழுந்த அழியாத ஜீவனை கொண்டு அவர் நமக்கு ஆசாரிய ஊழியமும் ஆசாரிய பணிவிடையும் செய்கின்றார். இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், பழைய ஆசாரியத்துவம் மாம்ச சம்பந்தமான கட்டளைகளால் ஆனது. அதனுடைய பொருள் என்னவென்றால் அது பூமிக்குரியது, பூமிக்குரிய விதிகளாலான ஒரு அமைப்பு முறை. அந்த ஆசாரியன் ஆசாரிய வம்சத்தில் பிறந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கூடாரம் அல்லது ஆலயம் இருந்தது. அங்கு விலங்குகளை பலிகளாக இட்டார்கள். இதுதான் மாம்ச சம்பந்தமானது, பூமிக்குரியது. நாம் நினைக்கலாம் இன்றைக்கெல்லாம் பூமிக்குரிய ஆராதனை இல்லை என்று. ஒரு சில நொடிகளில் நான் அதற்கு வருகின்றேன். பழைய ஆசாரியத்துவம் தற்காலிகமானது, புதிய ஆசாரியத்துவம் நிரந்தரமானது, நித்தியமானது, நிலையானது. பழைய ஆசாரியத்துவம் வீரியமற்றது, பூரணத்தை தர வீரியமற்றது. புதிய ஆசாரியத்துவம் வீரியமுள்ளது. இதை பற்றி விவரமாக பேச முடியாவிட்டாலும் தொட்டு காட்டிவிட்டு போக விரும்புகின்றேன். என்றென்றைக்கும் ஆசாரியர் என்பதின் பொருள் அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனின் வல்லமையின் காரணமாக ஆசாரியராக இருக்கிறார். ஆரோனின் முறை ஆசாரியன், பழைய முறையின் ஆசாரியன் எவனும் உயிர்த்தெழுந்த ஜீவனின் வல்லமையில் ஆசாரியர்கள் இல்லை, அவர்கள் மரித்தார்கள். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். ஆரோன் எந்த அடிப்படையில் ஆசாரியன் ஆகலாம் என்று முறுமுறுப்பு வருகிறது. அப்போது மோசே 12 கோத்திரத்தார்களும் கோத்திரத்திற்கு ஒரு கோலாக 12 கோல்களை எடுத்து ஓர் இரவு முழுவதும் அது தேவனுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும். எவனுடைய கோல் காலையில் வந்து பார்க்கும்போது துளிக்கின்றதோ அவன்தான் தேவன் தெரிந்து கொண்டவன் என்று தேவன் பேசுகிறார். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். 5ஆம் வசனம். 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இவைகளும் சாதாரண மரத்துண்டுகள், பச்சை மரங்கள் அல்ல, காய்ந்த மரத்துண்டுகள். ஒரு காய்ந்த மரத்துண்டு ஒரே இரவிலே துளிர்விட்டு பூ பூத்து கனி கொடுத்தது என்றால் அதனுடைய பொருள் அது உயிர்த்தெழுந்த ஜீவன், இயற்கையான ஜீவன். அந்த மரம் காய்ந்த பிறகு அது துளிர் விடாது, பூ பூக்காது, கனி கொடுக்காது. உயிர்த்தெழுந்த ஜீவன் அது துளிர்விடும், பூ பூக்கும், கனி தரும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் எழுதும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தென்றால் நல்லிஃபை, மரணத்தை இல்பொருளாக்கி அவர் ஜீவனையும் அழியாமையையும் நற்செய்தினாலே சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. ஆகவே என்றென்றைக்கும் நீர் ஆசாரியராக இருக்கிறீர் என்பதனுடைய பொருள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை உடையவர், உயிர்த்தெழுந்த ஜீவனை உடையவர், தெய்வீக ஜீவனை உடையவர். பழைய ஆசாரியத்துவம் கூட இந்த கோட்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. எவனொருவன் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஜீவனில் வெளிப்படுகின்றானோ அவன்தான் தேவன் தெரிந்து கொள்கின்ற ஆசாரியன். இந்த முழு பிரபஞ்சத்திலும் முழு வரலாற்றிலும் ஒரே ஒரு மனிதர் தான் மரணத்தை வென்று, மரணத்தை பரிகரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனை வெளியரங்கமாக்கினார். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்று நமக்கு பரிமாறுகின்ற அல்லது பணிவிடை செய்கின்ற, ஊழியம் செய்கின்ற ஜீவன் நித்திய ஜீவன், உயிர்த்தெழுந்த ஜீவன், தெய்வீக ஜீவன். இந்த இடத்திலே உண்மையிலேயே நாம் ஊழியம், சேவை, பணிவிடை என்று சொல்வது என்ன என்பதை பற்றிய கேள்வி எழுகிறது. அடுத்த வாரத்திற்கு நாம் இந்த அப்ளிகேஷன்ஸை வைத்துக் கொள்ளலாம். லேவிய ஆராதனையின் போதாமை 18-19ஆம் வசனங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையில் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர். ஆரோன் முறை ஆசாரியத்துவம் நீக்கப்படுகிறது. ஆரோன் முறை ஆசாரியத்துவத்தில் பலிச்சடங்குகள், வழிபாடுகள் இருந்தன. அந்த பலிச்சடங்குகளையும் வழிபாடுகளையும் நாம் பார்க்கும்போது அதிலே அலங்காரம் இருந்தது, சிங்காரம் இருந்தது. இவைகளெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் வெறும் அலங்காரமும் சிங்காரமும் தான் இருக்கும் என்றால் அதை எதிர்மறையாகவே நாம் பார்க்கலாம். அதை ஆடம்பரம் என்றும் ஒய்யாரம் என்றும் பார்க்கலாம். ஆரோன் முறை ஆசாரியத்துவத்தில் இந்த அலங்காரமான, சிங்காரமான, ஆடம்பரமான, ஒய்யாரமான பலிச்சடங்குகளும் வழிபாடுகளும் இருந்தன. மனச்சாட்சியில் மெய்யான சமாதானம் இருந்ததா? மனச்சாட்சியில் மெய்யான சமாதானத்தை அது கொண்டு வந்ததா? தேவனுக்கு அருகில் வருவது, தேவனிடத்தில் சேர்வதை அது செய்ததா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை என்பதுதான். மறுபடியும்
இன்றைக்கு ஆராதனை என்பது இட்ஸ் எ பிக் பிசினஸ். தேவனுடைய மக்கள் ஆராதனை என்ற பெயரிலே இன்று நடைபெறுகின்றவற்றையெல்லாம் நாம் இந்த அலங்காரம், சிங்காரம், ஆடம்பரம், ஒய்யாரம் ஆகிய வார்த்தைகளால் நாம் வருணிக்கலாம். பார்ப்பதற்கு அது இப்படிப்பட்ட அலங்காரமான சிங்காரமான ஆராதனையாக தோன்றுகிறது. ஆனால் ஏறக்குறைய எப்படி லேவிய ஆராதனை போதாமை உள்ளதாய், குறையுள்ளதாய், பூரணப்படுத்தாததா இருந்ததோ அதே போல இன்றைக்குள்ள ஆராதனை என்ற பெயரிலே நடத்தப்படுகின்ற அந்த ஆராதனைகள் எல்லாம் ஏறக்குறைய இதே வகையை சார்ந்தவைகளாகத்தான் இருக்கின்றனவோ என்று நான் அஞ்சுகிறேன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி என்றால் தேவனுடைய மக்கள் ஆராதனையே செய்யவில்லையா? செய்தார்கள். சமாதானமுள்ள மனசாட்சியை உடையவர்களாய் தேவகுணமுள்ள மக்கள் வாழ்ந்தார்கள். சங்கீதம் 32:1 வாசிக்கின்றோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆகவே தங்கள் மனசாட்சியிலே தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற சமாதானத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் அல்லது தேவனிடத்தில் நெருங்கி சேரவில்லையா? சேர்ந்தார்கள். சங்கீதம் 7:28 வாசிக்கின்றோம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இது தனிப்பட்ட பரிசுத்தவான்களின் அனுபவமாக இருந்ததை தவிர ஆரோன் முறை ஆசாரியத்துவம், லேவிய சடங்குகள் இந்த அனுபவத்தை அவர்களுக்கு சாதிக்கவில்லை, ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஆரோன் முறை ஆசாரியத்துவம், லேவிய சடங்குகள் மனிதர்களை தேவனிடத்திலிருந்து தூரமாக வைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. மனிதர்கள் வெளிப்பிரகாரத்தில் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரை வரலாம். பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரலாம். அதுவும் வருடத்திற்கு ஒரு முறைதான் வரலாம். அதுவும் இரத்தத்தோடு தான் வரலாம் என்று மனிதர்களை தேவனிடத்தில் கிட்டி அணுகி நெருங்கி சேருவதற்காக வடிவமைக்கப்பட்டதல்ல ஆறாம் முறை ஆசாரியத்துவம். மனிதர்கள் பாவம் உள்ளவர்கள், அவர்கள் எல்லை மீறி தேவனிடத்தில் வந்துவிடக் கூடாது, அவர்கள் தூரமாக வைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. மாறாக நற்செய்தி நமக்கு முன்பாக வைக்கும் நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஜீவனில் ஆசாரியராய் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை தேவனிடத்தில் சேரும், கிட்டிச் சேரும், நெருங்கிச் சேரும், அணுகிச் சேரும், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இதற்கு மிஞ்சி தேவனிடத்தில் நீங்கள் அணுகி கிட்டி நெருங்கி சேரக்கூடாது, உங்களுக்கு ஆபத்து என்று ஒன்று இல்லை. தேவனிடத்தில் நெருங்கிச் சேரும், கிட்டிச் சேரும், அணுகிச் சேரும் ஸ்லாக்கியத்தை அது தருகிறது. அது பூரணமான ஆசாரியத்துவத்தினுடைய பணிவிடை. திருச்சட்டம் செய்ய முடியாத பூரணத்தை நற்செய்தி செய்கிறது. ஏன் புதிய ஆசாரியத்துவம் மேன்மையானது? இப்பொழுது நாம் பார்த்தோம். புதிய ஆசாரியத்தின் மேன்மை ஏன் மேன்மையானது என்று 2 குறிப்புகளை பார்ப்போம். தெய்வீக ஆணையினால் மேன்மையானது என்று 20, 21, 22 வசனங்களிலே பார்க்கின்றோம். வேத பகுதியை வாசிப்போம். 20 முதல் 22. அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். இந்த 7ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் நாம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குறுதி அளித்திருந்தார். பின்பு அவன் ஈசாக்கை பலியிடச் சென்ற போது ஆணையிட்டு அந்த வாக்குறுதியை 2 மடங்கு உறுதிப்படுத்தினார். மனிதர்கள் பலவீனமானவர்கள். நாம் அழுத்தத்திற்கு உட்படும் போது தேவனுடைய வாக்குறுதி மேல் நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகும். ஆனால் ஆசிரியனுடைய நோக்கம் அதே போல, நீர் என்றென்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஜீவனின்படி ஆசாரியராக இருக்கிறீர் என்று தேவன் ஆணையிட்டார். அதுதான் அவர் வருவது. வெறுமனே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார் என்பதல்ல காரியம். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டதை ஒரு எடுத்துக்காட்டாக காட்டு. அதே போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஜீவனின்படி ஆசாரியராக இருக்கிறார். அதை தேவன் ஆணையிட்டார். அதே போல 8ஆம் அதிகாரத்தில் வரப்போகின்ற விசேஷித்த உடன்படிக்கை அல்லது சிறப்பான உடன்படிக்கையை இங்கே ஒரு முன்னுரையாக அவர் பேசுகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கைக்கு பிணையாளி, ஷியோரிட்டி ஆனார் என்று. ஆணையினால் நிறுவப்பட்ட ஆசாரியத்துவம். இவரோ, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மெல்கிசேதேக்கின் முறைமை, என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர், ஆணையிட்டார் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு உட்கருத்தை, ஒரு உட்பொருளை ஆசிரியர் பார்க்கிறார். இப்பொழுது அவர் பார்ப்பது ஆணையிட்டார்.
ஆரோன் முறை ஆசாரியத்துவம் கட்டளையினால் நிறுவப்பட்டது. யாத்ராமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயினிடத்தில் கட்டளையிடுகிறார், நீ ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் பரிசுத்தப்படுத்து என்று. ஆணை ஒன்றும் இடவில்லை. மேசியாவோ நிலையான ஆசாரியர், நிரந்தரமான ஆசாரியர், நித்திய ஆசாரியர், உயிர்த்தெழுந்த ஆசாரியர் என்பது ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆபிரகாமுக்கு தம் வாக்குறுதியை ஆணையிட்டு உறுதிப்படுத்தினது போல் தேவன் இதை ஆணையிட்டு உறுதிப்படுத்துகின்றார். எதற்காக? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அந்தப்படி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, உறுதியை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினால் இதை சிறப்படுத்தினார். நம்முடைய பலவீனத்தை கருதி தான் மாறாதவர், நிச்சயமாய் பரிபூரணமாய் இதை நிறைவேற்றுகிறவர் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் ஆணையிடுகிறார். ஆணையிட்டுத்தான் அவரது உண்மை என்று சாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசு புதிய உடன்படிக்கையின் பிணையாளி, ஷியோரிட்டி என்பதை முன்னுரையாக கூறுகின்றார். புதிய ஆசாரியத்துவம் பழைய ஆரோன் ஆசாரியத்தை விட மேன்மையானது. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விட மேன்மையானது. இயேசு இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய், பிணையாளியாய் இருக்கிறார். சிலர் இப்படி கூட கூறுகின்றார்கள், இந்த எபிரேயர் கடிதத்தின் மையப்பொருளே புதிய உடன்படிக்கை என்பதுதான். இந்த கடிதத்தையே உடன்படிக்கையின் கடிதம், உடன்படிக்கை நிருபம் என்று கூறலாம் என்னும் அளவுக்கு சிலர் கூறுகின்றார்கள். அதில் உண்மை இல்லாமல் இல்லை. அதை 8ஆம் அதிகாரத்திலே இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி விவரமாக அவர் பேசுகின்றார், அற்புதமாக பேசுகின்றார். இங்கு முன்னுரையாக அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஆண்டவராய் இயேசு பிணையாளி, ஷூரிட்டியாக இருக்கின்றார். பழைய உடன்படிக்கைக்கு எந்த பிணையாளியும் இல்லை, புதிய உடன்படிக்கைக்கு பிணையாளி உண்டு. இந்த நாளின் கடைசி குறிப்பாக நாம் வைத்துக் கொள்வோம். புதிய ஆசாரியத்துவம் நிரந்தரமானது. நான் இன்னும் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். நிரந்தரமானது, நிலையானது, நித்தியமானது. இவை எல்லாவற்றிற்கும் பொருள் அது உயிர்த்தெழுந்த ஜீவனால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் உண்டானது. ஆகவே அது மேன்மையானது. இந்த வேத பகுதியை வாசிப்போம். 23, 24, 25. அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் நிரந்தரமான ஆசாரியத்துவம், நிலையான ஆசாரியத்துவம், நித்தியமான ஆசாரியத்துவம். எதற்காக? தமது மூலமாய் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் என்றென்றும் நித்தியமாக, நிலையாக உயிரோடு இருக்கிறார். இதுதான் ஆசிரியனுடைய ஏறக்குறைய முடிவுரையை நோக்கி கூறுகின்றார். 23 கூறுகின்றார், அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆரோன் முறை ஆசாரியத்துவம் பரம்பரை அல்லது வம்சவழி ஆசாரியத்துவம், அது நிலையான ஆசாரியத்துவம் இல்லை. தேவன் ஆரோனை ஆசாரியனாக நியமித்தார். எண்ணாமம் 20:28 மோசே எடுத்து சொல்கிறார், ஆரோனை இந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அவனுடைய ஆசாரிய உடுப்பை களைந்து விடு. ஆரோன் அங்கு மரிக்கின்றான். அவனுடைய உடுப்பை ஆரோனுடைய குமாரனாய எலையாசருக்கு கொடுக்கின்றார். யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்கின்றோம், எலையாசர் மரிக்கின்றான். அவரை தொடர்ந்து பினகாஸ் பிரதான ஆசாரியனாக மாறுகின்றான். ஆகவே இந்த ஆரோன் முறை ஆசாரியத்துவம் நிரந்தரமானது அல்ல. ஒரு தகப்பன் அவனிடமிருந்து அவனுடைய மகனுக்கு, அவனிடமிருந்து அவனுடைய மகனுக்கு என்று மாறுகின்றது. ஏனென்றால் அவர்கள் மரிக்கின்றார்கள். அவருடைய ஜீவன் மரணத்திற்கு உட்பட்டது. ஆனால் புதிய ஆசாரியத்துவமோ நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று இங்கு அடிக்கோடிட வேண்டியது என்றென்றைக்கும் நிரந்தரமானது. இதற்கு முந்தின குறிப்பிலே ஆணையிட்டார் என்பதில் அடிக்கோடிட்டோம். இங்கு என்றென்றைக்கும் என்பதில் அடிக்கோடிடுகின்றோம். இந்த வசனத்தை நாம் தியானித்து இந்த நாளை நிறைவு செய்வோம். இவரோ இயேசு தன்னிகரற்ற, ஈடு இணையற்ற, ஒப்புயர்வற்ற, தனித்துவம் வாய்ந்த மத்தியஸ்தர். ஏன்? இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஏன் இயேசு தன்னிகரற்ற, ஈடு இணையற்ற, ஒப்புயர்வற்ற, தனித்துவம் வாய்ந்த மத்தியஸ்தர்? கிறிஸ்து என்றென்றும் ஆசாரியராக தேவனுக்கு முன்பாக தம் மக்களுடைய பிரதிநிதியாக நிற்கின்றார்.
தேவனிடத்தில் சேரும் வழி எப்போதும் திறந்திருக்கிறது. நாம் மத்தியஸ்தர் என்று சொன்ன உடனே நம்முடைய கற்பனையிலே தேவன் ஒரு புறம் இருக்கின்றார், மனிதன் இன்னொரு புறம் இருக்கின்றார், நடுவிலே ஒரு மத்தியஸ்தர் இருக்கின்றார். ஏறக்குறைய தேவனும் மனிதனும் ஒரு வழக்கிலே இரண்டு சாரார், அவர்களுக்கிடையே ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த இரண்டு சாராரையும் ஒப்புரவாக்குவதற்காக நடுவிலே ஒரு மத்தியஸ்தர் இருக்கின்றார் என்பது போல் நாம் கற்பனை செய்து கொள்வோம். அப்படி கற்பனை செய்யக்கூடாது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனும் மனிதனுமாக இருக்கின்றார். கிறிஸ்துவில் தேவனும் மனிதனும் பூரணமாக இணைந்துள்ளனர். அது இந்த வார்த்தைகளாலே தொன்று தொட்டு இந்த 20 நூற்றாண்டுகளாக சபை போதிக்கிறது. கிறிஸ்து முழுமையான தேவனும் பூரணமான மனிதனுமாக இருக்கிறார். இப்போது சொல்ல போகிற இந்த வாக்கியம் சற்று கருகலாக இருக்கலாம். கிறிஸ்துவில் தேவன் மனிதனிடத்தில் சேர்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். God was in Christ reconciling the world to himself. தேவன் கிறிஸ்துவில் இந்த உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் தேவன் மனிதனிடத்தில் சேர்கிறார். அதேபோல் கிறிஸ்துவில் மனிதன் தேவனிடத்தில் சேர்கிறார். கிறிஸ்து நடுவில் இருப்பது போல் மத்தியில் இருப்பது போல் கற்பனை செய்யக்கூடாது. கிறிஸ்து என்ற ஒரு மாபெரும் நபரில், அற்புத நபரில், விந்தையான நபரில். ஏன் இவர் அற்புத நபர், விந்தையான நபர் என்று சொல்கிறோம் என்றால், இவர் ஒரு நபர் மட்டுமல்ல. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்க முடியும் என்று. யோவான் 14ஆம் அதிகாரம் சொல்வார், நானே வழி என்று சொல்வார். எப்படி ஒரு மனிதன் வாசலாக இருக்க முடியும்? எப்படி ஒரு நபர் வாசலாக இருக்க முடியும்? எப்படி ஒரு நபர் வழியாக இருக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு நபர். கிறிஸ்துவில் தேவன் மனிதனிடத்தில் சேர்கிறார், மனிதன் தேவனிடத்தில் சேர்கிறான். ஆகவே இது ஒரு பூரணமான இணைப்பு. இந்த இணைப்பை யாரும் உடைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் தேவன் மனிதர்களிடத்தில் சேர்வதற்காக ஒரு கூடாரத்தை தந்தார். ஆனால் மனிதர்கள் தேவனிடத்தில் சேர்வதற்கு பல்வேறு விதிமுறைகள் இருந்தன, கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் எல்லா தடை சுவர்களையும் தங்குதடையின்றி மனிதன் தேவனிடத்தில் சேர்வது கிறிஸ்துவில் சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. மாறாத, எப்போதும் கிடைக்கின்ற உடனடியான உதவியும் துணையும் ஆதரவும் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆசாரிய பணி என்ன? 2:17 முதல் 18 முடிவுள்ள வசனங்களிலே நாம் இப்படி வாசித்தோம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இது உண்மைதான். அவருடைய முதன்மையான ஆசாரிய பணி, அவருடைய பலியினாலே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தேவ மக்களின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். அதில் எந்த கேள்விக்கும் இடமில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய பணி, முதன்மையான ஆசாரிய பணி, அவர் தம்மையே பலியாக்கினார். அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்மையே உவந்து பலியாக்கினதினாலே தேவ மக்களின் பாவங்களை நிவர்த்தி செய்தார். இது முதன்மையான ஆசாரிய பணி. ஆனால் இந்த 17-18 வசனங்களில் நாம் வாசிப்பது, அவருடைய ஆசாரிய பணி அதோடு முடிந்து விடவில்லை. தேவ மக்களின் சோதனைகளில் அவர்களை பலப்படுத்துகிறார். அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நாளிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி தேவனுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்தார். அன்று தேவ மக்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்தார். அதோடு அவருடைய ஆசாரிய பணி முடிவடைந்து விட்டது, நிறைவடைந்து விட்டது என்பதல்ல. இப்பொழுது தேவனுடைய மக்கள் பல்வேறு சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அழுத்தங்கள் வழியாக அவர்கள் செல்லும் போது அவர்கள் சோதனைகளில் அவர் உதவி செய்கின்றார், பலப்படுத்துகின்றார். அதே போல் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நாம் வாசித்தோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், உதவி செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் திட நம்பிக்கையோடு கிருபாசன தருகிலே சேரக்கடவோம். தேவ மக்களுடைய பலவீனங்களில் அவர்களோடு பரிதபிக்கின்றார். நாம் தபிக்கும் போது அவர் உடன் தபிக்கின்றார்.
அதுதான் அந்த பரிதபித்தல் என்ற வார்த்தையினுடைய பொருள். நாம் பல்வேறு உணர்ச்சிகளால் தவிக்கும் போது அவர் நம்மோடு உடன் தவிக்கின்றார். அவர்களுக்கு சமயத்திற்கேற்ப உதவும் இரக்கத்தையும் கிருபையும் வழங்குகிறார். இன்னொரு நாளிலே உண்மையாகவே நாம் இந்த இரக்கமும் கிருபையும் என்ன செய்கிறது, அதில் ஒரு எழுத்துப்பிழை உள்ளது, கிருபையையும் வழங்குகின்றார். எந்த சமயத்தில் எப்படிப்பட்ட கிருபை நமக்கு வேண்டும் என்பதை அவர் அறிவார். அதை வழங்க அவர் வல்லவர், அதை வழங்க அவர் உண்மை உள்ளவர். வழங்குவதென்றால் சப்ளையர் என்ற வார்த்தை நான் அப்படி மொழிபெயர்க்கின்றேன். என்ன குறைவுபடுகின்றதோ அந்த குறைவை நிறைவாக்குகின்ற கிருபையை அவர் வழங்குகின்றார், நிரப்பீடு செய்கின்றார். கடைசியாக 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், எப்படி அவர் சமயத்திற்கேற்ற உதவி செய்யும் கிருபையை வழங்குகின்றார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றார். ஏன் அவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த ஜீவனால் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கின்றார்? அவர் மூலமாய், அவரில், கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவில் தேவனிடத்தில் சேருகின்ற, தேவனை அணுகுகின்ற, தேவனுக்கு அருகில் வருகின்ற, தேவனை நெருங்கிச் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. இது மிக முக்கியமான ஒரு உண்மை, சத்தியம். இதை நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். நாம் யாராவது ஒருவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பவுல் அன்றைய கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் பாடின ஒரு பாடலை அவர் மேற்கோள் காட்டுகின்றார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு நாம் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் இப்படிப்பட்ட தரம் உள்ளவைகளாக இருக்கின்றனவா என்று. ஆதி கிறிஸ்தவர்களுடைய பாடல்கள் இப்படிப்பட்ட தரம் உள்ளவைகளாக இருந்தன. கிறிஸ்துவை பற்றி 4 வரிகளை அவர் எழுதுகின்றார். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இது ஏறக்குறைய ஆதி கிறிஸ்தவர்களின் விசுவாச அறிக்கை, கன்ஃபெஷன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், அரியணை அமர்தல். வலது பார்சத்தில் இருக்கிறவர் என்றால் அவர் அரியணை அமர்ந்தார், சிங்காசனத்தில் அமர்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் வேண்டுதல் செய்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பதை மிக அற்புதமாக பவுல் எழுதுகின்றார். நம்முடைய நற்செய்தி எதை அடக்கியதாக இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதோடு என்னுடைய நற்செய்தி முடிவடைகிறதா? அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் என்பதில் என்னுடைய நற்செய்தி முடிவடைகிறதா? அவர் பரமேறி அரியணை அமர்ந்தார், அவர் பரமுயர்ந்தார் என்பதில் என்னுடைய நற்செய்தி முடிவடைகின்றதா? இன்று, இப்பொழுது அவர் வேண்டுதல் செய்கின்ற பிரதான ஆசாரியராக இருக்கின்றார் என்பதும் என்னுடைய நற்செய்தியில் உள்ளதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக மரித்தார், ஆகவே எனக்கு இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளும் உண்டு என்பதுதான் நம்முடைய நற்செய்தி என்றால் அது கால்வாசி நற்செய்தி கூட இல்லை. அவர் வேண்டுதல் செய்கின்றார் என்றால் நமக்கு ஒரு கேள்வி வரும். இயேசு இன்று பரத்தில் எப்படி வேண்டுதல் செய்கின்றார்? அவர் பூமியில் வாழ்ந்தபோது எப்படி வேண்டுதல் செய்தார் என்பதற்கு ஒரு சிறு குறிப்பை நாம் பார்க்கிறோம். லூக்கா 22:32 அவர் பேதுருவிடம் சொல்கின்றார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. உண்மையாகவே அவர் முற்று முடிய நம்மை ரட்சிப்பதற்காக மன்றாடுகிறவர், வேண்டுகிறவர். மன்றாடு என்றால் இன்டர்சீட், பரிந்து மன்றாடு, இறைஞ்சு, கெஞ்சு. இயேசு இன்று பரத்தில் எப்படி மன்றாடுகின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரிய பணி என்ன இன்று? பூமியில் பேதுருவிற்காக அவன் தன்னை கைவிடப் போகிறான், கைவிட்டு ஓடுவான் என்பது கர்த்தராய் இயேசுவிற்கு தெரியும். அவன் அப்படிப்பட்ட பேதுருவிற்காக எப்படி என்ன மன்றாடினாரோ, வேண்டினாரோ, இன்று தம் மக்களுக்காக இன்னும் மன்றாடுகிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிவார். யோவான் 17ஆம் அதிகாரம் அவருடைய பிரதான ஆசாரிய மன்றாட்டு, ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று பரிசுத்தவான்கள் சொல்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இரவு அவருடைய மன்றாட்டு அது. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அரியணை அமர்ந்திருக்கும் ஆசாரிய அரசராக இருக்கிறார். பரத்தில் நம் கர்த்தருடைய வாழ்க்கையை நமக்காக அவருடைய வேண்டுதலாக இருக்கிறது. ஒரே தரம் அவர் தம்மையே பலியாக செலுத்தியது
தேவனுக்கு முற்றும் பிரியமானது, வீரியம் உள்ளது. அவர் எப்படிப்பட்ட ஆசாரிய பணி! பிதாவோடு அவருடைய உறவு நேரடியானது, ஒரு காலம் உடையாதது. கிறிஸ்துவில் தேவன் நம் அருகில், மனிதர்கள் அருகில் வந்திருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் தேவன் அருகில் சென்றிருக்கின்றோம். தம் மக்களுக்காக அவருடைய ஆசாரிய பணிவிடை ஒருபோதும் முடியாதது. ஆகவே அவர்களுக்காக அவர் பெற்றுத்தந்த ரட்சிப்பு முற்று முடிய நிறைவேறும். பிஃபோர் த த்ரோன் ஆஃப் காட் அபவ் என்ற ஒரு ஆங்கில பாடல் உண்டு. நீங்கள் அதை பிறகு வாசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். அதனுடைய தமிழாக்கத்தை நாம் வாசித்து இந்த நாளை நிறைவு செய்வோம். விண்ணில் தேவாசனத்தின் முன் வல்ல மன்றாட்டனக்குண்டு, அன்புருவாய் ஆசாரியர் என்றும் வாழ்ந்து வேண்டுகின்றார். என் பேர் உம் கையில் பொறித்தீர், என் பேர் உம் நெஞ்சில் பதித்தீர். விண்ணில் நின்று நீர் சேவிக்க என்னை தள்ளுவார் யாருண்டு? சாத்தான் குற்றம் சாட்டுகையில், சோதனையால் நான் சோர்கையில், விண்ணை நோக்கி பார்க்கின்றேன் என் பாவம் யாவும் தீர்த்தவரை. என் பாவ ஆன்மாவை மீட்க மாண்ட மாசில் இரட்சகரை கண்ணோக்கி நீதியின் தேவன் மன்னித்தன்னை விடுவித்தார். பாரீர் உயிர்த்த செம்மறி, மாசில்லா என் செம்மை நீதி, மாறாதென்றும் இருப்பவர் மாட்சி கிருபையின் வேந்தர். உம்மோடொன்றானேன் சாகேன் நான், உம் இரத்தம் என்னை வாங்கிற்றே. விண்ணில் கிறிஸ்துவோடன் ஜீவன் தேவனில் மறைந்துள்ளதே. ஆமேன். ஆமேன். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, விசேஷமாக இன்று நடைபெற்ற இந்த கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த எபிரேயர் மூலமாக நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாக உண்டான இந்த உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையானது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கிறிஸ்து குமாரத்துவத்தை பெற்றார், ஆசாரியர் என்று நியமிக்கப்பட்டார், தேவனால் ஆணையை பெற்றார். இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, ஆகையால் நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆரோன் முறைமையான ஆசாரியத்துவம் அது போதாமையாய் இருந்தது. காரணம், அது எங்களை நீதிப்படுத்தவில்லை, பூரணப்படுத்தவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் நீதிப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் பூரணப்படுத்தப்படுகிறோம். இப்படியாக ஒரு மேன்மையான ஒரு உடன்படிக்கையை கிறிஸ்துவின் மூலமாக நீர் ஏற்படுத்தினபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சத்தியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எங்களுக்காக ஆசாரியராக, ராஜாவாக இருக்கிறார். அதே போல் ஆண்டவரே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமியில் ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பணிவிடையை மென்மேலும் திறம்பட செய்வதற்கு ஆவியானவரே தொடர்ந்து உம்முடைய வழிநடத்துதல் எந்நாளும் எங்களோடு இருக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.